திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 1ஆம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய மறைவுடையாய் என்கின்ற அற்புதமான இடர் நீக்கும் பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புது புது பல பதிகங்களுடன் நம்ம பயிற்சி பண்ணலாம். இந்த பதிகத்தின் உடைய சிறப்பு, திருஞான சம்பந்தர் அடியார்கள் உடைய தவறுகளை மன்னித்து அவர்களுடைய இடர்களை தீர்க்கின்ற விதத்தை மிகவும் அற்புதமாக சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்ற பதிகமாக இருக்கின்றது. அடியார்களுக்கு எப்பொழுதும் இடர்களே இல்லை என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய தாத்பரியம். இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய முதல் பாடலுக்குரிய நம் பொருளை நம்ம பார்க்கலாம். வேதத்தினை உடைமையாய் உடையவன் புலித்தோல், யானைத்தோல், மான்தோல் போன்ற தோள்களை ஆடையாய் உடுத்தவன், சடையில் வளரும் பிறைச்சந்திரனை அணிந்த பெரியவனே, இவ்வாறு பெருமாளை வாழ்த்தி வந்தால் நாம் குறைகள் பல செய்தாலும் நம்மையும் நாம் செய்த குறைகளையும் இறைவன் மன்னிப்பார். உயர்ந்த கொள்கைகள் உடைய அடியார்கள் எப்போதும் இறைவனையே நினைப்பார்கள். நெடுங்களம் மேவும் இறைவன் அவர்களது இடர்களை நீக்கி அருள் புரிவார். 2வது பாடலுக்குரிய பொருள், சப்தம் செய்து கொண்டு எழுந்த வெண்மையான அலைகள் என்னும் திரையினால் மூடப்பட்ட கடலில் இருந்து தோன்றிய நஞ்சினை உண்டு அந்த சிறிதளவு நஞ்சினை நின் தொண்டையில் நிறுத்தி கொண்ட தேவனே, உன்னை உள்ளத்துள் நினைத்து இரவு பகலாக ஆடிப்பாடி நினைத்து வழிபடும் அடியார்களின் துயர்களை தீர்ப்பாய். நெடுங்களம் மேவும் இறைவனே. 3வது பாடலுக்குரிய பொருள், நெடுங்களம் மேவும் இறைவனே, தூயவனே, உனது திருவடியை வழிபட்ட மார்க்கண்டேயனை யமனின் பிடியில் இருந்து விடுவித்து காத்தாய். என் அடியவனின் உயிரை பறிக்காதே என்று கூற்றுவனை கடிந்து அந்த யமனை காலால் உதைத்தாய். அந்த திருப்பாதங்களை நாளும் பூக்கள், நீர் ஆகியவற்றை கொண்டு வழிபட்டு வரும் அடியார்களின் துன்பத்தை போக்குவாயாக. 4வது பாடலுக்குரிய பொருள், நெடுங்களத்தில் இருக்கும் இறைவனே, இமவானின் மகளை நீ உனது உடலில் ஒரு பாதியாக கொண்டு மகிழ்பவன். அலைகள் பொங்கும் கங்கையினை உன் சடையில் தாங்கிக் கொண்டாய். கட்டாத சடைமுடியை உடையவனே, பிரம்மாவின் 5ஆம் தலையை கொய்ததால் அந்த தலையின் கபாலம் உன் கையில் ஒட்டி கொண்டது. அதனை ஏந்தி பிக்ஷை செய்வதில் மகிழ்பவன், உனது திருவடிகளின் கீழ் நிலையாக நிற்பதில் என்றும் மகிழ்வுறும் உன் அடியார்களின் இடர்களை நீக்குவாயாக. 5வது பாடலுக்குரிய பொருள், பாங்கில் நல்லவர், குணங்களால் நல்லவர்கள் அல்லது நற்பண்பு உடையவர்கள், படிமம் செய்வார் என்றால் தவம் செய்பவர்கள், நெடுங்களத்தில் மேவும் இறைவனே, நீ நற்குணங்கள் உடையவர்கள் பாரில் வாழும் இல்லறத்தோர் ஆகியோர் இடமிருந்து பிக்ஷை வாங்குகின்றாய். உனது இந்த செயலில் மனம் ஒன்றி நல்லோர் பாடும் பாடல்களால் தொழத்தக்க நின் திருவடிகளை வணங்கி அந்த திருவடி நிழல்களில் இருந்து விலகாத அடியவர்களின் இடர்களை களைய வேண்டும். 6வது பாடலுக்குரிய பொருள், திருநெடுங்களத்தில் அருளும் இறைவா, நீயே முதுமை வேடம் தரித்தும் இளமை வடிவம் கொண்டும் வேதங்கள் 4னையும் நன்கு உணர்ந்த தலைவன், நீயே கங்கையினை மனம் கமழும் நின் சடையின் மேல் வைத்து கொண்டாய். நீயே ஞானமே வடிவான முதற் கடவுள். உனது திருவடிகளை துணை என்று போற்றி ஆடியும் பாடியும் தொழும் அடியார்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக. 7வது பாடலுக்குரிய பொருள், இறைவன் தன் உடலின் ஒரு பாதியை உமையம்மைக்கு தந்தார். விஷ்ணு, அக்னி, வாயு மூவரின் சக்திகளையும் ஒன்றாக திரட்டி அந்த சக்தியை ஒரு கூரிய அம்பாக மாற்றி
மாறுபட்ட கொள்கைகள் உடையவர்கள் ஆதலால் அசுரர்களை மாறுகொண்டார் என்று சம்பந்தர் கூறுகின்றார். இறைவனை தலைவனாக ஒப்புக்கொண்டால் அது நேரான கொள்கை இல்லையேல் அது மாறுபட்ட கொள்கையா? புறமெரித்த மன்னவனே, அசுரர்களின் ஊரான திரிபுரத்தை எரித்த மன்னவன், இறைவனின் ரிஷபம் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த திருநீறு கொண்ட பெருமானே, இடர்களையாய் நெடுங்களம் மேவியவனே, எம்பெருமான் அணிந்த திருநீற்றை மனம் வீசும் சந்தனம் என்று கருதி தங்கள் நெற்றியில் அணியும் பக்தர்களின் இடர்களை களைவாய் நெடுங்களம் மேவும் இறைவனே. 8வது பாடலுக்குரிய பொருள். மேருமலையில் இருந்து வாயு பகவான் 3 சிகரங்களை பெயர்த்து எடுத்தார். அதனை ஒன்றாக்கி அதில் மேல் ஒரு நகரத்தை ஸ்தாபனம் செய்தார். அந்நகரமே இலங்கை. அந்த லங்காபுரியை சுற்றி உள்ள மதில்களில் நிறைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். அதனால் சம்பந்தர் இங்கே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடி மதில் சூழ் இலங்கை என்று பாடுகின்றார். ஒருமுறை ராவணன் சாமகானம் செய்து சிவபெருமானை மயக்கி கைலாய மலையையே இலங்கைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று திட்டம் தீட்டினான். அவனது சூழ்ச்சியை அறிந்த நம்பெருமான் தன் கால் கட்டை விரலை சற்று பலமாக அழுத்தி ராவணனை அந்த கைலை மலைக்கு கீழே தள்ளி வெற்றி கொண்டார். இவ்வாறு இரவும் பகலும் பல நல்ல துதிகளை பாடி இறைவனையே போற்றி மனம் உருகும் அடியார்களின் துன்பத்தை நீக்கி அருள வேண்டும் என்று நெடுங்களம் மேவும் பெருமானை சம்பந்தர் வேண்டுகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள். விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானின் அடிமுடிக்கான எல்லா இடங்களிலும் தேடினார்கள். அவர்களால் முடியவில்லை. இறுதியில் அவர்கள் முன் நீண்ட ஜோதி பிழம்பாக சிவபெருமான் நின்றார். லிங்கோத்பவ மூர்த்தியின் தாத்பரியம் இதுவே. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில் சிவபெருமானை பாடுகிறார். விஷ்ணு வராக ரூபம் கொண்டு சிவனின் பாதத்தை காண முயற்சி செய்தார். காண முடியாததால் சிவன் தான் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக அந்த வராகத்தின் கொம்பு ஒன்றை உடைத்து தான் அணிந்து கொண்டார். அந்த பெருமானின் கேடில்லா பொன்னடியின் நிழலில் வாழும் அடியார்களின் இடர்களை நீக்குவாய் என்று திருநெடுங்களம் பெருமானை வேண்டுகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள். நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சடைமுடி தரித்த சிவபெருமான் எழுந்தருளிய திருநெடுங்களத்தை பெரியோர் பலர் வாழும் ஊரும் பெரிய வீதிகள் நிறைந்த ஊருமான சீர்காழியின் தலைவன் ஞானசம்பந்தன் பாடிய நன்மை தரவல்ல இந்த 10 பாடல்களை பாடுவோரின் பாவங்கள் யாவும் தொலைந்து போவது உறுதி. சீர்காழியில் பிறந்த புலவர்களுள் தலை சிறந்த ஞான சம்பந்தர் சீர்காழியின் தலைவன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் மாற்று கருத்து ஒன்றும் இருக்காது எனலாம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய மறை உடையாய் என்று தொடங்கும் பதிகத்தை நாம் பயிற்சி செய்ய போகின்றோம். இந்த பதிகத்தின் உடைய பழந்தக்க ராகம் ஆரபி. இடர் நீக்கும் பதிகம் என்று புகழ் பெற்ற பதிகம் இந்த பதிகம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்யலாம். மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசினல்லால் கூரை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நீரை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனை தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தீனைத்தனையா மீடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை
மனத்தகத்தோர் பாடல்லாடல் பேணீராப்பகலும் நினைத்தெழுவாரிடற்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியே வழிபடுவார் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர் சடையாரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவ நின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்தாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுக்களலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழல் கீழ் நீங்கி நில்லாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் சுரந்தாய் கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கரந்தாய் அறுத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கூறு கொண்டாய் மூன்று ஒன்றா கூட்டிவோர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தமீது என்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குன்றின் முச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீராப்பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வேளவெண் கொம்பு ஒசித்த மாலும் விளங்கிய
நான் முகனும் சூழ எங்கும் நேட ஆங்கு ஓர் சோதியுள் ஆகின்றாய். சூழ எங்கும் நேட ஆங்கு ஓர் சோதியுள் ஆகி நின்றாய். கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடு இலா பொன் அடியின். கேழல் வெண்கொம்பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின். நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. வெஞ்சொல் தம் சொல் ஆக்கி நின்ற வேடம் இல்லாச்சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார். துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறப்புற கோநலத்தால். நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையுமே. நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையுமே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து சிவனருள் பெறலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பல புதிய பதிகங்களுடன் நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.